இன்னைக்கு நான் ஒரு ரேண்டமான ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல ஒரு 80 இயர் ஓல்ட் தாத்தா இன்டர்வியூ எடுக்கிறவர் ஒரு கோட் சொல்லியிருந்தாரு. அது என்ன கோட்னா, "மோர் லாஸ் வித் இன்டிசிஷன் தென் ராங் டிசிஷன்." இது எனக்கு ஆப்ட்டா பொருந்துச்சு. இன்னைக்கு நான் நெறைய டிசிஷன் எடுத்து அது நெறைய ராங்கா போயிருக்கு. ஆனா இன்னி வரும் நானு அதுக்கு ரெக்ரெட் பண்ணதே இல்ல. ஏன்னா, அது ராங்கா இருந்தாலும் பரவால்ல. நான் அந்த டிசிஷன் எடுத்துட்டு அது ராங்கா இருக்கு. பரவால்ல, ஒரு ஹாப்பி. பட் அதுலருந்து எனக்கு ஒரு லெசன் கிடைச்சிருக்கு. நான் நெறைய பீப்பிள மீட் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணும்போது, எல்லாரும் சொல்ற ஒரு காமனான விஷயம், நான் எதனா பிசினஸ் பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லார்கிட்ட இருக்கிற ஒரே ஐடியா டீ கடை வைக்கிறது மட்டும் தான். அப்படி இல்லன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்றது. 2மே பிராக்டிகலா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டியான சிச்சுவேஷன். நீங்க பிரான்சைஸ் எடுக்கிறதோ, இல்ல ஒரே நைட்ல யூடியூப்ல பெரிய ஆள் ஆவறதோ, இதுல சாத்தியமே கிடையாது. எல்லாத்துக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாம நீங்க பார்க்கறா போல ஈஸி டாஸ்க்கும் கிடையாது. என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது, அவன் என்ன சொன்னான்னா, 15 வருஷமா நான் திங்க் பண்ணிட்டே இருக்கேன்டா. ஆனா என்னால எந்த ஒரு பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண முடியல. இருக்கிற ஜாப்லயே தான் இருந்துட்டு இருக்கேன். இப்போ ஐ கெஸ் ஹி இஸ் கெட்டிங் அரவுண்ட் 50 to 60,000 நினைக்கிறேன். ஹி இஸ் இன் மேனுஃபேக்சரிங். 15 இயர்ஸா ஒரே கம்பெனில இருக்கான். சோ இன்னி வரலுமும் அவன் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கான். எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல. இந்த ராங் டிசிஷன் இருக்குல்ல, அது எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா எதனா ஒண்ணு பண்ணி ட்ரை பண்ணிட்டு ராங்கா போயிடுமோ. அதுவும் இல்லாம சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ நெகட்டிவிட்டிலே இருப்பாங்க. அப்படி எதனா ஒரு பாசிட்டிவ் நடந்துச்சாலும், எதனா ஒரு பாசிட்டிவா விஷயம் நடந்தாலும், உடனே அவன் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்க போகுது. அதான் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. அந்த நெகட்டிவிட்டியோட வாழ்வாங்க. அந்த நெகட்டிவிட்டியோட என்ஜாய் பண்ணுவாங்க. அது கூடயே டிராவல் பண்ணுவாங்க. ஆனா அந்த பாசிட்டிவ் இதுக்கே வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் ஏதோ தப்பு நடக்க போகுதுப்பான்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுட்டே இருப்பாங்க. நவடேஸ் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். நெறைய விஷயங்கள ட்ரை பண்றேன். நெறைய இதுல ஃபெயில் ஆவறேன். ஆனா இன்டியூஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நெனச்சா, அத நான் கண்டிப்பா 1 வாரத்திலயோ இல்ல 2 வாரத்திலயோ ட்ரை பண்ணிட்டு, அதுலருந்து எதனா ஒரு லெசன்ஸ் எடுத்திருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லியும் இந்த 9:00 இங்கிலீஷ் கான்வர்சேஷன் வச்சேன். அது யாருமே ஜாயின் பண்ணல. பரவால்ல. இதான் ரியாலிட்டி. ஸோ நான் யாரு? நான் ஒரு செலிபிரிட்டியோ, நான் ஒரு பாப்புலரான யூடியூபரோ கிடையாது. அவங்க உடனே வந்து ஜாயின் பண்றதுக்கு. என்னைக்கு நம்மளோட டிமாண்ட் அங்க அதிகமாகுதோ, அப்பதான் உங்களுக்கான ஒரு கூட்டம் கூடும். அப்பதான் உங்களுக்கான ஒரு பீப்பிள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் பீப்பிள் ஸ்பெண்ட் a லாட் ஆஃப் மனி டூ சீ யூ, லாட் ஆஃப் மனி டூ பை யுவர் திங்ஸ். நெறைய விஷயம் இத அப்படியே பேசிக்கிட்டே போலாம். இந்த இன்டிஷன பத்தி. ஸோ இந்த வீடியோல நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு விஷயம் தப்பா கூட போனா பரவால்ல. அந்த டிசிஷன் எடுத்துட்டு தப்பா போச்சுல்ல, அது ஒரு ஹாப்பி. டிசிஷனே எடுக்காம, அதுல இருந்து வரும் பின்விளைவுகள் பெட்டர் தேன் ராங் டிசிஷன் நானு அ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பரவால்லப்பா, ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றோம். ஏதோ ஒரு விஷயத்த நெறைய ராங்கா போகுது. நெறைய பாசிட்டிவாவும் நடக்குது. ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க? தேங்க் யூ சோ மச். பாய்.